ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம செவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்கிற தங்க பத்திரம் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி செவரன் கோல்ட் பாண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் அது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நான் சிம்பிளாக தங்க பத்திரம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தங்கப்பத்திர திட்டம் அப்படிங்கிறது 2015ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்துல இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 1 கிராம் வேல்யூ இருக்கிற தங்க பத்திரத்தை, அதாவது கோல்டு பாண்டை வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இங்க வாங்கிக்கலாம், பட் மினிமம் 1 கிராம்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த விஷயத்த. இந்த கோல்டு பாண்டுடைய மெச்சூரிட்டி டேட், அதாவது வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 வருஷம். அந்த மெச்சூரிட்டி பீரியட் இதுதான். இதோடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது நான் சொன்னதான், கோல்ட் பாண்ட் ஒன்ஸ் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மொத்த ஈல்டுமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கோல்ட் பாண்டை வச்சு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கூட ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இந்த கோல்ட் பாண்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்ரி இயர் 2.5% இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுக்குது. அது போக பிசிக்கல் கோல்டுக்கு நம்ம கண்டிப்பா ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதா இருக்கு, கரெக்டா? ஆனா இந்த கோல்டு பாண்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இல்லை. ஸோ இதெல்லாம் இதோடைய பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கடைசியில சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, கோல்ட் பாண்டு, இந்த செவரன் கோல்ட் பாண்டே இன்னும் வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஊடகத்துல வெளியாயிருக்கு. ஏன் இந்த விஷயத்த அதாவது இந்த டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, 72,274 கோடி இப்ப வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு இப்போ வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் இப்ப நம்மளுடைய யூனியன் பட்ஜெட்ல சொன்ன மாதிரி அதோடைய தகவல் படி பார்க்கும்போது தங்க பத்திர முதலீட்டாளருக்கு நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் 85,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் டேஸ்ல தங்கத்தோட விலை கிடுன்னு உயர்ந்துருச்சு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிசிக்கல் கோல்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரியே பாண்டோடைய வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பட்ஜெட்டோடைய தகவல் படி முதலீட்டாளர்கள்னு சொல்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு 85,000 கோடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா 2020ல 10,000 கோடி தான் கொடுத்தாங்க. பட் அதை விட இப்ப கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகமா திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ இப்படி பண்ணும்போது இதுக்கான பணத்தை எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய சொந்த நிதியில இருந்து தான் கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல் செவரன் கோல்ட் பாண்ட் இருக்காது, அதுக்கு டாடா சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் இருக்கு, ஐ மீன் தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஊடகத்துல இந்த நியூஸ் வெளியாயிருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.